நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக மிஷின் இப்படி போட்டு வச்சுட்டோம் தம்பி. நிறையா பேரை கூப்பிட்டு பார்த்தோம். டோட்டல் ட்ரம் செட்டையே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. வைப்ரேஷன் ஆனதோட யூஸ் பண்ணோம். அதனால் எங்களுக்கு டப்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. மேலே கம்பி உட்கார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு கீழேயே அடிஷ்னலாக நம்ம வந்து இன்னொரு ஹோல் போட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம மாட்டியாச்சு. 2 சைடுமே வந்து அது உடஞ்சிருந்துச்சு. ஸோ 2 சைடுமே ஹோல் போட்டு அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ 2 வருஷமாக போட்டு வச்சுருந்தனால உள்ளக்க வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அந்த டஸ்ட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டு ஸ்ப்ரே பெயிண்டிங்கும் பண்ணியிருந்தோம். ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணோம். உள்ளக்க ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. சாக்கப்சர் வேலை மாற்றிட்டு உள்ளக்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விழுகிற ட்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அந்த பார்ட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆசிட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணி மிஷினை அசம்பிள் பண்ணிட்டோம். உள்ள வெளில எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபோம் வாஷும் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. 2 வருஷமாக உசுரே இல்லாத ஒரு மிஷினுக்கு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் உங்கள் நீடாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள்.